உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் சுமார் 25,000 பெண்கள் பங்கு பெறும் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி இன்று பங்கேற்க உள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தமது சொந்த தொகுதியான வாரணாசியில் பிரதமர் மோடி இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். சம்பூர்ணானந்த் சமஸ்கிருத பல்கலைக்கழக மைதானத்தில் சுமார் 25,000 பெண்கள் பங்கேற்கும் பொதுக்கூட்டத்தில் அவர் உரையாற்றவுள்ளார். மாலை 4 மணிக்கு தொடங்கும் இந்த பொதுக்கூட்டத்தில் மருத்துவர்கள், பொறியாளர்கள், வழக்கறிஞர்கள், பேராசிரியர்கள், ஆசிரியர்கள் என பல்வேறு துறைகளைச் சேர்ந்த பெண்கள் பங்கேற்க உள்ளனர். இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக பாஜக மகளிர் அணியைச் சேர்ந்த நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று பெண்களுக்கு அழைப்பு விடுத்தனர். பின்னர் பிரக்யாராஜில் நடைபெறும் தேர்தல் பொதுக்கூட்டத்திலும் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளார். 5ஆம் கட்ட மக்களவைத் தேர்தலில் 60.09% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. 18வது மக்களவைத் தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெறும் நிலையில் 5ஆம் கட்ட தேர்தல் நேற்று நடைபெற்றது. 6 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்களில் உள்ள 49 தொகுதிகளில் நேற்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை அமைதியான முறையில் நடைபெற்றது. 5ஆம் கட்ட மக்களவைத் தேர்தலில் 60.09% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அதிகபட்சமாக மேற்கு வங்கத்தில் 74.65% வாக்குகளும், குறைந்தபட்சமாக மகாராஷ்டிராவில் 54.29% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. கொல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதி சித்ரரஞ்சன் தாஸ் ஓய்வு பெற்ற நிலையில் தான் RSS உறுப்பினர் என்பதை நீதிமன்றத்திலேயே ஒப்புக்கொண்டார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தள பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சிறு வயது முதல் இளமை அடையும் வரை ராஷ்டிரிய ஸ்வயம் சேவாக் சங்கத்தில் உறுப்பினராக இருந்ததாக கூறியுள்ளார். இருப்பினும் கடந்த 27 ஆண்டுகளுக்கு முன்பு நீதித்துறையில் சேர்ந்ததாகவும் அதன் பிறகே RSSல் இருந்து விலகியதாகவும் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி சித்தரஞ்சன் தாஸ் தெரிவித்துள்ளார். இந்த அமைப்பின் மூலம் தான் தைரியமாகவும் நேர்மையாகவும் இருந்ததோடு எல்லாவற்றிற்கும் மேலாக தேசபக்தி மற்றும் பணியில் அர்ப்பணிப்புடன் இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டேன் என்றும் அவர் கூறியுள்ளார். குறிப்பாக கொல்கத்தா நீதிமன்றம் பற்றி கூறுகையில், தலைமை நீதிபதிகள் மாறினாலும் பாரம்பரியம் மாறாத ஒரே உயர்நீதிமன்றம் இது மட்டுமே என்றும் சித்தரஞ்சன் தாஸ் குறிப்பிட்டுள்ளார்.